ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சென்னையுடைய புறநகர் பேருந்து நிலையமான கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எதிரே ஒரு ரயில் நிலையத்தை கட்டி வராங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மாதிரி தொடங்கிய இந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய கட்டுமான பணிகளானது பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடம் மே மாதம் மாதிரி முடிவடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து வந்தோம். இனிஷியலா போன வருடம் ஆகஸ்ட் மாதம் மாதிரியே இந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய பணிகளானது முடிவடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே ஆச்சு. பிப்ரவரியில முடிஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஒரு மே மந்த்துக்குள்ள எப்படியாவது முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பட் இன்னும் அந்த ரயில்வே ஸ்டேஷனோட ஒர்க் ஆனது இன்னும் முடியாம தான் இருக்கு. ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பொறுத்தவரையில பிளாட்ஃபார்ம் ஒன்னுடைய பணிகளை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 4 எலக்ட்ரிக் லைன்ஸ் அமைக்கிற பணிகளானது ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. அட் பிரசன்ட் பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்முக்கு மேல ஷெல்டர் அமைக்கிற பணிகளானது போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கிரில் அமைக்கும், அதாவது கிரில் ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கிரில் ஒர்க்ஸ் அங்கே போறத, அந்த வேலைகள் போறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையில இது ஒரு தனி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ப்ராஜெக்டுடைய மெயின் நோக்கமே மக்களை இங்க இருந்து டைரக்டா கீழம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்குள்ள கொண்டு போகணும் அப்படின்றது தான். இந்த ரயில்வே ஸ்டேஷனோட பணிகளானது இன் ஃபியூச்சர் முடிஞ்சிருச்சு, மைபி ஒரு 6 monthsக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனானது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும்போது இன்னொரு பிரச்சனையையும் சந்திக்க வேண்டியதா வரும். அது என்னவா இருக்கும் அப்படின்னா, மக்கள் கீழம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கீழம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்க்கு போகணும் அப்படின்னா அவங்க ரோட கிராஸ் பண்ணி போற ஒரு சூழ்நிலை தான் வரும். இந்த ஒரு சூழ்நிலையில டிராபிக் ஜாம்ஸ் ஆனது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு போலீஸ் நிக்க வச்சு வர வண்டிகள் எல்லாத்தையும் நிறுத்தி மக்களை கிராஸ் பண்ண வைக்கிறதுனால கண்டிப்பா டிலேஸ் ஆனது இருக்கதான் போகுது. இதற்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொரு விஷயத்தையும் கவர்மெண்ட் யோசிச்சாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வர மக்கள் ரோட கிராஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு ஃபுட்ஓவர் பிரிட்ஜ் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களால டைரக்டா அந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணி கீழம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்க்கு போயிட்டு இறங்கிட முடியும். இங்க என்ன ஒரே ஒரு வரிசம் ஃபேக்டர் அப்படின்னா, இன்னும் அந்த பிரிட்ஜோடைய, அதாவது ஃபுட்ஓவர் பிரிட்ஜோடைய பணிகளானது இன்னும் தொடங்காம இருக்கு. ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரியான விஷயங்களை லே பண்ணாங்க ஒரு லாஸ்ட் இயர் மாதிரி. அந்த பணிகளும் தொடங்கிடுச்சு. பட் ஒரு சில காரணங்களால அந்த பணிகள் இன்னும் நகராம இருக்கு. இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த பிளாட்ஃபார்ம்ல பீச்ல இருந்து செங்கல்பட்டு போற வண்டியானது நின்று போகும். அதே மாதிரி ரிட்டர்ன் டைரக்ஷன்ல செங்கல்பட்டுல இருந்து பீச்சுக்கு போற வண்டியும் நிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று தேவை. ஸோ இதற்காக இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அந்த ட்ராக்கை கொஞ்சம் ரியலைன் பண்ண போறாங்க. அதாவது 3வது பிளாட்ஃபார்மும் 2வது பிளாட்ஃபார்முக்கும் இடையே ஒரு புது பிளாட்ஃபார்ம் ஒன்று கட்ட போறாங்க. அதற்கான கிரேவல் ஒர்க்ஸ் அட் பிரசன்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த கிரேவல் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சு அதில் ட்ராக்ல கிரேவல் எல்லாம் கொட்டினதுக்கு அப்புறம் அவங்க புது பிளாட்ஃபார்மை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான பணிகள் தொடங்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்தவரையில நல்ல ஒரு ப்ராக்ரஸ் ஆனது இருக்குதான் செய்யுது. பட் அந்த வாக் ஓவர் பிரிட்ஜ் டுவர்ட்ஸ் கீழம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் தான் இன்னும் தொடங்கப்படாத ஒரு நிலையில இருக்கு. ஸோ அதையும் தொடங்கினாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இந்த ப்ராஜெக்டுடைய ஒர்க் ப்ராக்ரஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம். இதே மாதிரி சேனல்ல இருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.